ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். அடுத்தவர் நலனுக்காக சச்சிதானந்தினி மெஸ். சச்சிதானந்தினி மெஸ் 2 யாகூப் வீதி, கோபிச்செட்டிப்பாளையம். அடுத்தவர் நலனுக்காக சச்சிதானந்தினி மெஸ் முழு சைவமாக. எங்களது சிறப்பு மூலிகை சமையல், மருந்தே உணவு, உணவே மருந்து. ரூமி ஹெர்பல்ஸின் அனைத்து மூலிகை பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் சச்சிதானந்தினி மெஸ், 2 யாகூப் வீதி, லட்சுமி இல்லம், கோபி. சார், நீங்க பிறந்து வளர்ந்ததே இந்த ஊர் தானா? இதே ஊர் தான். பக்கத்தில் திருவண்ணாதம்பாளையம்னு நம்பியூர் கிட்ட ஒரு சின்ன கிராமம். அதுலேருந்து ஒரு 50 ஆண்டுக்கு முன்னால் பாட்டி ஃபேமிலி வந்து எல்லாம் இங்கே கோபிக்கு பிள்ளைக்குடிதான் வந்து ஆமாம் குடிபெயர்ந்தாங்க. அப்போ இருந்து ஒரு 50 ஆண்டு காலமாக அப்போ இதே ஊரில் ஹோட்டல் தொழில் செஞ்சுட்டு வர்றாரு. நான் ஒரு 8 ஆண்டுகளாக தனியாக நான் செஞ்சுட்டு வரேன். இது பாரம்பரியம் அப்படியே வந்துட்டு இருக்குங்க. படிச்சது நான் படித்தது இதே ஊரில் தான், டைமண்ட் ஜூப்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லைங்க. இதே ஊர். படித்தது என்னது? நான் +2 வரைக்கும் தான் படித்தேன். நான் படித்தது ஆடிட்டிங் அக்கௌண்டன்சி. ஓ, ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி முடிச்சுட்டு நான் உணவு தொழிலே பண்ணாம அது பரம்பரை தொழிலே நம்மளை இழுத்துட்டாங்க. அது மேலே ஈடுபாடு அதிகமாக இருங்க, சிறுசுலேருந்து அந்த ஹோட்டல் தொழிலே இருக்குங்காட்டிங்க. சரி, ஈடுபாடு அதிகமாகங்காட்டி இந்த தொழிலே இருக்கணும்னு விருப்பப்பட்டு. ஆனா நீங்க அந்த முன்னோர்கள் செய்த அந்த பரம்பரை தொழில கூட ஒரு புதுமையை புகுத்துற மாதிரி ஒரு இயற்கை உணவு செய்றீங்க. நம்ம அடுத்தவங்க செய்யறதை விட வித்தியாசமா செய்யறது எப்படி அப்படிங்கிற ஒரு உணவு தொழிலே என்னங்கிற யோசனை பண்றோம். இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் வீட்லயே வந்து இது நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி சிலதெல்லாம் வீட்டுல ஆரம்பத்துல இருந்தே செய்வாங்க. இதெல்லாம் வர கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தா என்னன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. இது வீட்டுக்கு தனியா அப்படின்னு ஹோட்டல் கடையில் இருக்க வீட்டுக்குன்னு தனியா செஞ்சு வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வர கஸ்டமருக்கு நானே பிரியப்பட்டு வீட்டுல இருக்க தெரியாம எடுத்து கொடுத்து ஆரம்பிச்சதுதான் இந்த உணவு தொழில். எல்லா அடுத்தவங்களுக்கும் நாம இது கொடுக்கணுங்கிற எண்ணம் அவத்துல தான் வந்ததுங்க. பேசுவாங்க, இப்போ வீட்டில் ஆரம்ப காலத்தில் உணவு தொழில் இருக்க வீட்டுக்குன்னு செஞ்ச எடுத்து நீ பரிமாறிட்டியே, நம்மளுக்காக தானே வாங்கிட்டு அவங்களும் நம்ம சார்ந்தவங்க தான், அவங்களால தான் நாம வளர்றோம், அதனால அவங்களுக்கு கொடுக்குற தவறுன்னு அது நம்மளுடைய கான்செப்ட். அதனால தான் வந்ததுங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சா நாமளும் நல்லா இருக்கும். நம்மளுக்குன்னு தனியாக எடுத்து வச்சோம்னா அது நல்லது இல்லைங்கிறது ஒரு உணர்வு வந்து இப்போ உணவு தொழில் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அமுதமானாலும் விருந்தினர்களுக்கு அது வந்து அந்த மாதிரியே பழகி போச்சுங்க. இப்போ இயற்கையான உணவுகள் நாம் அப்படி கொடுக்காட்டித்தாங்க இந்த மாதிரி எண்ணம் இருக்காட்டி தான் வாழும் கலையிலேருந்து அருண்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சிஷியருங்க, ரவிசங்கர் அவருடைய சிஷியர். அவர் வந்து இங்கே கோபியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, சைலண்ட் ப்ரோக்ராம், 3 நாள் ப்ரோக்ராம். அந்த 3 நாளுக்கு மூலிகை உணவு நம்ம கடையிலேருந்து தான் அனுப்பிச்சாங்க. அவர் ரொம்ப பாராட்டிட்டார் என்னை கூப்பிட்டு. ரொம்ப நான் எத்தனையோ நாடுகளுக்கு எத்தனையோ இடங்களில் போய் சாப்பிட்றோம், இந்த அளவுக்கு சாப்பிட்றோம் மனதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உணவு வந்து இயற்கை உணவு நான் சாப்பிட்டதில்லை, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மனப்பூர்வமாக பாராட்டினாருங்க. இப்போ நீங்க சொன்னதுலேருந்து என்ன ஒரு சந்தோஷம்னா, சைலண்ட் ஃபெஸ்டிவல் நடத்திருக்காங்க, அதுல உங்க உணவு பேசப்பட்ட ஒரு இல்ல பேசப்பட்ட உணவாயிடுச்சு. அது அந்த மாதிரி நம்ம ஈடுபாட்டோட ஒன்று செய்யறப்போ கண்டிப்பா அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற முழு மன ஈடுபாடு நல்லதா செஞ்சு கொடுக்கணும், நல்லா இருக்கணும். அது எப்படி நம்ம செஞ்சா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இது வரைக்கும் அவர் எங்கேயும் எத்தனையோ ஒரு நாடுகள் எத்தனையோ இடங்கள் அவர் சாப்பிட்டுருப்பார். இதான் அவருக்கு நம்ம சிறப்பாக செய்யவும் நம்ம எண்ணம் அதோட சேர்ந்து செய்யறப்போ அது ரொம்ப நல்லா அமைஞ்சு போகுதுங்க. அந்த ஒவ்வொரு உணவும் நாம் செய்கிறப்போ இதில் புதுமையாக நல்லா இருக்கிறது நாம் எப்படி செய்கிறது, அந்த மாதிரி இது எதோட சேர்த்து செஞ்சால் அது நல்லா இருக்கும், சுவையாக கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் திங்க் பண்ணி ஒவ்வொரு பொருளாக நாம் வந்து யோசனை பண்ணி செய்கிறப்போ அது ரொம்ப அமைஞ்சு போயிருங்க. அது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வரீங்க சாப்பிட்றீங்க எல்லாருமே இது மாதிரி நான் எங்கேயும் சாப்பிட்டதுலேயும் தினம் ஒரு 10 பேராவது
சொல்லாம போறதில்லை. நம்மளுடைய கான்செப்ட் அந்த எண்ணம் தான் நம்ம மென்மேலும் புதுமையாக செய்யறதுக்கு முயற்சியை கொடுக்குதுங்க. ஒவ்வொரு உணவும் சாப்பிட்டா அவங்க மனதை வந்து அது சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், பண்படுத்தணும். மனதை வந்து உணவை பாதிக்கும். நல்லா இருக்கு இல்ல உணவு ரெண்டு விஷயம். உணவை பொறுத்த வரைக்கும் மனதை பண்படுத்தணும், வயித்தை புண்படுத்தாம இருக்கணும். ஆமாங்க, அந்த ரெண்டு தான். ரெண்டுங்க சாப்பிட்ட உடனே வந்து சாட்டிஸ்ஃபைட் வரும், திருப்தியான மனநிலை வரும். சார் நீங்க இங்க வச்சிருக்கிற இந்த பொருள்லாம் பார்த்தா சரிங்க, இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கோமே தவிர பார்த்ததே இல்லை இது வரைக்கும் கண்ணுல. முக்கியமா இந்த பிரண்டை, அப்புறம் இந்த கொன்றை பூன்னு சொல்றீங்கல்ல, இது ரோட்டோரத்துல அப்படியே வளர்ந்து ஆவாரம்பூ. அதுக்கு வந்து இப்படி ஒரு உணவா சாப்பிடலாங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அவர் ஆலம் விழுது, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்ததுன்னு வேற என்ன நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன்னு கண்ணதாசனோட அற்புதமான பாட்டு. அதையும் உணவாக்கலாங்கிறத நீங்க தான் சொல்றீங்க. இப்போ இந்த சீசன் காலத்துலங்க ஆலமரத்துலயும் அரச மரத்துலயும் இந்த பழம் ஒண்ணு விளையுங்க. அந்த நேரத்துல இந்த சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் கிளிகள் எங்கெங்கேயோ இருந்தாலும் அந்த மரத்துல வந்து உட்காந்து அந்த விழுதையும் அந்த குழந்தையும் சாப்பிட்டுட்டு போகும். அப்படியா? ஆமா, அதனாலதான் அவ ஆரோக்கியமா அது வந்து அவ்வளவு உயரத்துல பறக்குது. அதே மாதிரி நாம இந்த உலகத்துல உயரத்துல பறக்கக்கூடிய என்ன மரம்னா இந்த ஆலம் விழுதையும் ஆலம் பழத்தையும் சாப்பிடணும். ஆமா, சாப்பிடணும். தரையில விழுந்து கிடக்கும் எல்லாரும் முயற்சி இல்ல, ஆலம் விழுது தரையில விழுக்காதே, தரையை நோக்கி வந்து பழம். ஆமா, தரையில விழுந்துட்டு இருக்குங்க. நாம எடுத்து அதை நாம சுத்தப்படுத்தி சாப்பிடணும். அதை சட்னியா சாப்பிடலாம், தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாம். ஆலம்பழமும் அலசம்பரத்து பழமும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை நான் வந்து பார்த்துருக்க முடியாது, கீழே தான் கிடக்க முடியாது, சுவைச்சு பார்த்துக்க மாட்டேன் அதிகமாக யாரு. அது ரொம்ப நல்லதுங்க. அந்த ரெண்டும் வந்து நம்ம உணவுல சேர்த்துக்க ரொம்ப நல்லது. சட்னியா சேர்த்துக்கலாம், உள்ள தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி இந்த அதே மாதிரி அகத்திப்பூ, இது வந்து சித்தகத்திப்பூன்னு சொல்லுவாங்க. அகத்திப்பூங்க, சித்தகத்திப்பூ அது வேறங்க. ஆமா, சித்தகத்திப்பூ அது வந்து இதுல சிறுசா இருக்குங்க. அது இதோடைய இளந்தாங்க. இது வந்து வெத்தலை கொடி இதுல வளருங்க. வெத்தலை கொடியில வளர்றது, வெத்தலை கொடிக்காக இந்த அகத்தி மரத்தை வளர்ப்பாங்க. இதுல படந்து, ஆமாங்க, அதுல படந்து வளரு. இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து இந்த ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு அந்த நிக்கோடின் ரிமூவ் பண்றதுக்காக நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோடின் பூரா ரிமூவ் ஆயிருக்கு. ரெகுலரா சாப்பிட்டாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 2 நாள் சாப்பிட்டாங்கன்னா, இல்ல சட்னி சட்னி இல்ல புதினா சட்னி பண்றாங்களா, அதே மாதிரி பருப்பு எல்லாம் வறுத்து அதோட போட்டு சட்னியை பண்ணி சாப்பிடுவோம். ஓகே. அது மாதிரி இந்த பிரண்டை இயற்கையா வளர்றது, அதான் வேலிகள்ல வளர்ந்திருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர இப்ப கண்ணிலே பார்க்க முடியறது இல்ல. அதாங்க, பிரண்டை வந்து நம்ம உணவு பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை குறைபாடுகளுக்கு நல்ல மருந்துங்குது பிரண்டை. அந்த பிரண்டை வந்து டெய்லி ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு 2 தடவையோ பிரண்டை சட்னி சாப்பிட்டா பசி நல்லா எடுக்குங்க. ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். குடல் புண்ணு இருந்தால் கூட சரியாயிடும். இந்த மாடுகளுக்கு அந்த காலத்தில் வந்து புளியும் உப்பு வச்சு கொட்டி கொடுப்பாங்க தீனி சாப்பிடலாம். ஆமா, இதுதான் பழைய மருத்துவமேங்க. வெட்டினரி டாக்டர்கிட்டயே கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்போலாம். மாடு தீனி எடுத்துக்கலாம், பிரண்டையும் உப்பும் புளியும் வச்சு கொட்டி அது நாக்கில் தடை விடுவாங்க. அதே மாதிரி நாமளும் வந்து பசி எடுக்கலைன்னா இதை சாப்பிட்டா சரியாயிருங்க. அதை பார்த்து தான் மனித இனமே பூச்சி இனங்கள் சாப்பிட்டு பார்த்து அது நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது விஷத்தன்மைகளையும் சாப்பிட்டு வாழ்ந்த காலம் ஒரு காலம். இப்ப பூச்சிகளும் மற்ற உயிரினங்களும் சாப்பிடக்கூடாது மருந்து அடிச்சுட்டு அந்த விஷத்தை தின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த காலம். இப்ப அப்படித்தான் போயிட்டு இருக்குங்க. இது வந்து நீராரைக்கீரைன்னு சொல்லுவாங்க, வல்லாரைக்கீரைன்னு சொல்லுவாங்க, குடல் கீரைன்னு சொல்லுவாங்க. ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. ஆமா, ஞாபக சக்தி நல்லது. ரொம்ப இது வந்து நல்லது உடம்புக்கு. குடல் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்துருங்குது. இது வந்து நீர்நிலைகள்ல மட்டும்தான் வளரும். இது வந்து விவசாயம் பண்ணி அதை யாரும் செய்யறது இல்லைங்க, தானா வளரக்கூடியது. அதே மாதிரி இது குமிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை தானா வரதாங்க, இது விவசாயம் பண்ணி வரதில்லை. அந்த மண்ணில் இருக்க உயிர் சத்து இருந்தா மட்டுமே வரும். இது விதை போட்டு வளரக்கூடிய மரமே அல்ல, செடியே அல்ல, இயல்பா வளரக்கூடியது. அதே மாதிரி சுண்டைக்காய் அப்படித்தாங்க. இது வேலி ஓரங்கள் தானா வர்றது. இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அபரீதமான கால்சியம் இருக்கு இதுல வந்து சட்னி பண்ணி சாப்பிட்டா குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி, நல்ல படிப்பு, கால்சியம் அதிகம் இருக்குங்க. ஆனா சுண்டக்காய் கசப்பு நம்ம ஒதுக்கி வச்சு சாப்பிடறதுக்கு நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க. அதுல அபரீதமான கால்சியம் இருக்குங்க. சரி சரி. அப்புறம் இது வந்து நெல்லிக்காய்ங்க. இது வந்து தாண்டிக்காய், இது கடுக்காய். அதாவது சித்தர்கள் அந்த காலத்துல 100 ஆண்டுகள். ஆமாங்க, இது கடுக்காய், இது தாண்டிக்காய். சரி, ஒரு நெல்லிக்காய் வைங்க. இது நெல்லிக்காய். சோ இது மூணும் சேர்ந்தா அந்த திரிப்பலாங்கிறீங்க. திரிப்பலா. சரி சரி. திரிப்பலா சூரணம், திரிப்பலா மாத்திரை எல்லாம் இருக்குங்க. இதனுடைய பயன் வந்து நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் செயல்பாடுகள் வந்து ரொம்ப இதா இருக்கிறவங்க இது ரெகுலரா ஒரு 40 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா உடல் உறுப்புகள் எல்லாம் தானா இயங்க ஆரம்பிக்கும். அந்த காலத்துல பல நூற்றாண்டுகள் சித்தர்கள் தவம் இருந்து தவம் கலைஞ்ச உடனே
ஆற்றுகளுக்கு போய் குளிக்கிறப்ப இந்த மரங்கள் சுத்தி இருக்குமா, அதை எடுத்து கொட்டி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் 100 ஆண்டுகள் இயங்காத உறுப்புகள் கூட இயங்க ஆரம்பிக்குமா. அதனால பல சித்தர்கள் இதை சாப்பிட்டு ரொம்ப நாள் வாழ்ந்துருக்கிறாங்க. அதாவது ரொம்ப நல்லது. திரிபலாசனம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மாதிரி அந்த செம்பருத்தி பூ வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும், பிளட் பிரஷர் சரியாகும், ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலுக்கு ரிமூவ் பண்ணும். அது சட்னியை பண்ணி சாப்பிடலாம். அதான் கேட்க புதினா சட்னி பண்ற மாதிரி எல்லாமே நம்ம சட்னியை பண்ணி சாப்பிடலாம். ஆவாரம்பூ அப்படித்தாங்க, தங்கச்சத்து இருக்குது. ஆவாரம்பூ ஆவாரம்பூ ஆமா, இருக்கு. சாவாரை கண்டதுன்றும் பழமொழி இருக்கு. இது சாலை ஓரத்துல வளர்ந்து தொங்குமே, இது தானா வர்றதாங்க. ஆவாரம்பூ தானா வர்றதாங்க. அது மாதிரி ரோஜா பூ வச்சிருக்கீங்க. ரோஜா பூவும் வந்து நம்ம சட்னி, இந்த அதுல இருந்து எசன்ஸ் மட்டும் எடுத்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இந்த மாதிரி சட்னி பண்ணலாங்க. ரோஜா பூ சட்னி இந்த பருப்போட வறுத்து நெய்யை விட்டு அதை வணக்கி சட்னி பண்ணி சாப்பிட ரொம்ப நல்லது. உடலுக்கு குளிர்ச்சி. பெண்கள் எல்லாம் தலையில வச்சுட்டு தூக்கி போடுறாங்க. இது ரோஜா பூ வந்து தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாங்க, சட்னியா பண்ணி சாப்பிடலாம். எந்த ரோஜா பூவா இருந்தாலும் ஓகே தான். பன்னீர் ரோஸ் மருந்தடிக்காம வரக்கூடிய பொருள் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி முருங்கை பூ அப்படிதாங்க, அது சட்னி பண்ணி சாப்பிடலாம். முருங்கை பூல சட்னியா? ஆமாங்க, சேம் டைப். அதே நெய்யில வணக்கி சட்னி மாதிரி பண்ணி சாப்பிடலாங்க. சரி, இந்த ஆலம் விழுது அதையும் சட்னி பண்ணலாம். அதை சட்னி பண்றதாங்க. வணக்கி அதையும் சட்னி பண்ணி சாப்பிடலாம். அதுல தோல் சுவை அதிகமா இருக்குங்க, கொஞ்சம் லேசா புளி சேர்த்துக்கல அதுக்கு. ஓ சரி சரி. பப்பாளி வச்சு என்ன பண்ணுவீங்க? பப்பாளியில நம்ம இந்த நீர் பூசணிக்காயில வந்து அல்வா பண்ணுவோம். அதே மாதிரி பப்பாளி பழத்துல பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லதும் கூட. கூட்டும் பண்ணலாம் போல இருக்கு. நீங்க சொல்றத கேட்டா இல்ல, அது வந்து இந்த அல்வா மாதிரி பண்ணுவாங்க நீர் பூசணிக்காயில. அதே டைப்ல இது சூப்பரா இருக்குங்க. பப்பாளி அல்வாங்க எங்களுடைய ட்ரெண்டுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றத கேட்டா. எல்லாத்தையும் செய்து சாப்பிடணும் போல இருக்கு. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி, இது வந்து தானா வரக்கூடிய பொருள் தாங்க. மஞ்சள் கரிசலாங்க கண்ணுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, உடலுக்கு குளிர்ச்சி. அந்த மஞ்சள் காமாலை வந்தா இது கொடுப்பாங்க. அது மஞ்சள் காமாலை, ஆமா, கரிசலாங்கண்ணி தான் கொடுப்பாங்க. கரிசலாங்கண்ணிங்க, அதுக்குள்ள சில மூலிகைகள் இருக்கு, அதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க. சரி சரி. இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு. சரி, இதெல்லாம் நீங்க கடையில வாங்குறீங்களா? ஐ மீன் மார்க்கெட்ல வாங்குறீங்களா? நம்மளுக்கு இது கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற சில நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான பொருளாதார வசதி நான் பண்ணி கொடுத்துறேன். ஓ சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இயற்கை உணவு தான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஆமா ஆமா, இயற்கை உணவுலயே இந்த மாதிரி தானா விளையக்கூடிய பொருட்களை வச்சு நாம செய்யறோம். அதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு. சரி, இப்ப ஆர்கானிக் உணவுன்னு இயற்கை உணவுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. நீங்க பண்றது வந்து இயற்கையாவே விளையிற வகைகளை வச்சு. ஆமாங்க, அதாவது இயற்கை உரம் போட்டு வர்ற பொருட்கள் இல்ல. இல்ல இல்ல, உரமே உபயோகப்படுதா தானா விளையக்கூடிய பொருள். நம்ம ஆர்கானிக் நம்மளது டிஃபரெண்ட், நம்மளது நேச்சுரல். அதுங்க ஆர்கானிக் நம்மளது நேச்சுரல். இயற்கையா தானா விளையக்கூடிய பொருட்களை வச்சு நாங்க செய்யறோம். ஆர்கானிக் எங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட். அதான் அதே மாதிரி நாங்க எங்க உணவுல வந்து கலர் பொடி சேர்த்துக்கவே மாட்டோம். சுத்தமான கலர் எண்ணெய். அந்த உணவுல எல்லாமே எந்த ஒரு விதமான ரசாயன கலப்பும் இருக்கக்கூடாது. கலர் பொடி யூஸ் பண்ணவே மாட்டோம். கலர் பொடி வந்து நாள் பட நீங்க ஏதாவது இந்த சில்லி இந்த மாதிரி ஐடி சாப்பிடுங்க, கையில பூரா சிகப்பு ஓட்டும். அது குடல்ல போய் ஒட்டிங்க, நம்ம உணவுலேருந்து இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்கவே எடுக்காது. நாள் பட சாப்பிட்றப்ப அந்த உணவு குழாயிலிருந்து அந்த சத்துக்களை வந்து உறிஞ்சக்கூடிய அந்த தந்து முறை வந்து கெட்டு போயிடும். அந்த ரெட் எல்லாம் போய் பட்டுக்கு. அதனால அது நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கு இயற்கையாக நாங்கள் வந்து பீட்ரூட் சாறு எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதே ரெட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்தோம்னா பீட்ரூட் சாறு எடுத்து அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எஃபெக்ட் இருக்கு. அதே மாதிரி அஜினா மோட்டோக்கு பதில் பாதாம் பவுடர், அதே டேஸ்ட் கொடுக்கும். பாதாம் பவுடர், இந்த பப்பாளி பால் பவுடர்னு ஒன்று வருதுங்க. இதெல்லாம் அதுக்கு பதில் யூஸ் பண்ணாவே போதும், அந்த டேஸ்ட் வந்துடும் நம்மளுக்கு. அதனால் இயற்கையாக நம்மகிட்ட என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சு சுவை கொடுக்கக்கூடியதான் எங்களுடைய கான்செப்ட். நல்லா இருக்கும். இதுலயே வந்து வெத்தலை சாறு சேர்த்தோம்னா உடல்ல நுரையீரல் இருக்கக்கூடிய சளியெல்லாம் கொண்டு வந்துடும். அப்படியா? வெத்தலை சாறு, இந்த நெல்லிக்காய் சாறு சேர்த்து இதே மாதிரி ரசத்துக்கு போடுற எல்லா பொருளும் போட்டு வச்சோம்னா நுரையீரல் இருக்க சளியை பூரா கொண்டு வந்துடும், கமத்தை பூரா. வெற்றிலை நெல்லி ரசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா யாருமே இந்த வரைக்கும் செஞ்சு அந்த ருசி அனுபவிக்காத இதே நாம டிஃப்ரெண்டா கொடுக்கணும். இது இப்படி இருக்குதா, இப்படி செய்யணுமா, வர எல்லா கஸ்டமரும் தினசரி நம்ம கிட்ட இது எப்படி நல்லா இருக்கு, எதுல செய்யறீங்கன்னு கேட்கற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தினம் திங்க் பண்ணி ஒவ்வொன்றும் புதுசா நியூ இன்ட்ரடியூஸ். அத மாதிரி ஒரு மூலிகை உணவுல புதுமையான முறையில இயற்கையா கிடைக்கும் பொருள் செய்யறது எப்படி, அந்த மாதிரி திங்கிங் நம்மளுக்கு போயிட்டு. இந்த மாதிரி இயற்கை உணவு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற அந்த விழிப்புணர்ச்சி உங்களுக்குள்ள எப்போ வந்து? 98 வரைக்கும் அப்பா கூட செஞ்சுட்டு இருந்தேன் ஹோட்டலிங் தொழில். 98க்கு அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனில் வந்து ஒரு அபியாசியாக நான் வந்து அதில் ஜாயின் பண்ணேங்க. அதில் பண்ணதுக்கப்புறம் அந்த ராமச்சந்திரா மிஷனுடைய மோட்டிவே வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்,
அப்படிங்கிற மோட்டிவ் தான் அந்த ராமச்சந்திரா மிஷனே நடக்குதுங்க. அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், நம்மளால் முயன்றது அப்படிங்கிறது வந்து இந்த உணவு தொழிலை நாம் காமிக்கணும், நம்ம செய்ய தொழிலில் அப்படின்ட்டு உணவுப் பொருளை வந்து இப்போ இருக்கக்கூடிய மூலிகை உணவுப் பொருளை நல்லதாக தினசரி ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து வர்ற மக்களுக்கு நம்ம நாடி வரைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டுதுங்க. சரி, இப்போ நீங்க வந்து இயற்கை உணவுக்கு மாறின விதத்தை சொன்னீங்க. ஆமாங்க. இந்த மாதிரி எல்லாம் இயற்கை உணவை வச்சு சமைக்கலாங்கிற அந்த நுணுக்கத்தை எப்படி கத்துக்கிட்டீங்க? இந்த ஆர்வம் இருந்தா அந்த நுணுக்கம் போனீங்களா? அதெல்லாம் இயற்கையா வந்து அம்மாவுடைய கைடன்ஸும் என்னுடைய மனைவியுடைய ஒத்துழைப்பும் இந்த தொழில் இந்த மாதிரி சிறப்பாக செய்யறதுக்கு அவங்கள செய்யறதுக்கு ஊக்குவிச்சங்காட்டி அவங்க அதை செஞ்சு கொடுக்குங்காட்டி நாம் இதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய எண்ணம் வந்து இது நம்மளுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றும் அம்மாவனுடைய அட்வைஸ் தான் இதுக்கு அதிகமாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதை தன்மை மாறாமல் கொடுக்கணும். எந்த உணவுப் பொருளையும் வந்து கெட்டு போகாமல் தன்மை மாறாமல் நாம் தரதுக்கு அது எப்படி செய்யணும். எந்த பொருளுமே சில பொருளாக வந்து சேர்த்து செஞ்சு கொஞ்ச நேரத்தில் கெட்டு போயிடும். அது வந்து நம்ம காலையில் ஒரு 10-11 மணிக்கு அதை சமைச்சு ரெடி பண்ணோம், 4 மணி வரைக்கும் அது கெட்டு போகாமல் பாதுகாக்கணும். அந்த முறையில் செய்கிறதா நம்மளுக்கு ஒரு பெரிய ரிஸ்க்காக இருந்தது. ஒரு பெரிய வேறு மற்ற ஒரு ட்ராபேக் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது இந்த உணவு தொழிலில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அது உடன்பாடோடு செய்கிறோமோ அவ்வளோக்கு நல்லபடியாக கொடுக்க முடியும். சரி, இப்போ உங்கள் கடையில் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் முக்கியமான உங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, அது எதுன்னு சொல்கிறீங்க? தினசரி நாங்கள் வந்து கீரை மசியல்னு ஒன்று தருவாங்க. என்ன ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் சரி, உடல்நலக்குறைவு ஏற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, டாக்டர்கிட்டைன்னு போனால் ஃபஸ்ட்டு கீரை சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கீரை உணவு வந்து அத்தியாவசியம். ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் இது நினைவுக்கு வரப்போ அதை நாங்கள் தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தினசரி மதிய லஞ்சில் கீரை மசியல் கம்பல்சரி கொடுப்போம். அதே மாதிரி புரோட்டீன் வந்து தினசரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அந்த புரோட்டீன் குறைபாடு இருக்கிறவங்க எடுத்துட்டாலும் சரி, இல்லைனாலும் தினசரி நம்ம சாப்பிட்டாகணும். அதுக்கு முளைகட்டிய தானியங்கள் தினசரி எங்கள் உணவில் வந்து முளைகட்டிய தானியங்கள் கம்பல்சரி வருங்க. அதே மாதிரி சூப்பு, ஏதோ ஒரு சூப்பு தினசரி முருங்கைக்கீரை, அதில் வந்து உங்களுக்கு இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அதாவது முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு, அகத்துக்கீரை சூப் ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி வித்தியாசமாக ஒவ்வொரு தினசரி ஒரு சூப்பு. இது ரெகுலராக நாங்கள் இந்த 3 உணவும் வந்து கம்பல்சரி நம்ம கடையில் வரும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் தினசரி கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுவோம். இனிப்பு வந்து சுகர் பேஷண்ட் அவாய்ட் பண்ணணுங்கிறது வந்து 100க்கு 100 உண்மை. இருந்தாலும் தினசரி அந்த இனிப்பு கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். அந்த இனிப்பு எடுத்துக்கலைனாலும் சுகர் ரைஸ் ஆகும், லோ சுகர் ஆகும். அதனால் 6 சுவையும் சுவைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து நோயே இல்லை அப்படின்னு பல நம்ம சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க, அதை நம்ம படிச்சிருக்கோம். 6 சுவையும் தினசரி சுவைச்சு சாப்பிட்டா எந்த நோயும் நம்மளுக்கு வந்து வராது. சரி, இப்போ சர்க்கரை வியாதிக்காரர்களும் ஸ்வீட் சாப்பிடணுன்றீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இதில் என்ன ஸ்வீட் இருக்கும்? தினசரி நாங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் அந்த உணவில் வந்து கம்பல்சரி அவல் பொங்கல் கொடுப்போம். அவலில் செய்யக்கூடிய பொங்கல் அது ரொம்ப நல்லது. அந்த அவல் பொங்கல் தினசரி கொஞ்சம் மதிய லஞ்ச் எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். அதை ஃபஸ்ட்டு அதில் தான் தொடங்கணும். இனிப்பு, அதே மாதிரி புளிப்பு சுவை ஒன்று, துவர்ப்பு சுவை ஒன்று, காரப்பான சுவை ஒன்று, அந்த மாதிரி 6 சுவையும் எங்கள் உணவில் வர மாதிரி தினசரி நாங்கள் பார்த்துக்கிறோம். மெயின்டைன் பண்ணுறது நாங்கள் அதுதாங்க. 6 சுவையும் நம்ம கடையில் மதியம் சாப்பிட்டா கம்பல்சரி இருக்கும். ஒரு 10-15 வெரைட்டி நாங்கள் கொடுத்தோம். அந்த 15 வெரைட்டிலையும் 6 சுவை கம்பல்சரி இருக்குது. அந்த உணவுப் பொருளை மருந்து பொருளாக உணவை சாப்பிட்டாவே அந்த நோயெல்லாம் தீர்ற மாதிரி ஒரு சிந்தனையோடு அதை செய்கிறாங்க. சரி, ஆனால் நம்ம தமிழர்கள் பொதுவாக உணவுல முன்னோடி. ஆமாம் ஆமாம். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சாப்பிட்டாங்க. ஆமாங்க ஆமாங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. எப்படின்னா உணவையே மருந்தா சாப்பிட ஆரம்பிச்சோம்னா மருந்தே தேவையில்லை. அந்த மாதிரி உணவு வகைகள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இல்ல? சரி, இயற்கையான வகையில விளையிற உங்க காய்கறியை வச்சு நீங்க பண்றீங்கல்ல அந்த உணவு, அதை சாப்பிட்டவங்க அந்த நோயிலிருந்து நீங்கி எவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ எனக்கு ரொம்ப நாளாக கபமாக இருந்தது, உங்கள் கடையில் வந்து அந்த வெற்றிலை நெல்லி ரசம் சாப்பிட்டு கபம் சரியாயிடுச்சு. நீண்ட நாளாக சளி பிரச்சனை இருந்தீங்க, நம்ம கடையில் ரெகுலராக தினசரி நாங்கள் வந்து ஏதோ ஒரு தூதுவாழை ரசம் ஒரு நாளைக்கு தருவோம், நெல்லி வெற்றிலை ரசம் ஒரு நாளைக்கு தருவோம், கொள்ளு ரசம் ஒரு நாளைக்கு தருவோம். தினசரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரசத்துலேயே 2 டைப் கொடுப்போம் டெய்லி. அந்த மாதிரி இந்த மூலிகை ரசமே டெய்லி சாப்பிட்டு நம்மளுக்கு சளியாக நல்லா போச்சு, உங்கள் கடையில் ரசம் சாப்பிட்டா எனக்கு சளி மறுபடியும் வந்துருச்சப்பா அப்படின்னு சொல்கிற கஷ்டம் நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாதங்கள் என் மனைவி ஊருக்கு போயிட்டா, நான் ஒரு 4 நாள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன், என் உடம்பே கெட்டு போச்சு. அதுலேருந்து நான் என் மனைவி ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் எந்த ஹோட்டலையும் சாப்பிட உங்கள் கடையில் தான் சாப்பிட்றேன், நல்லா இருக்குது உடம்பு. சில மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலும் உங்கள் கடையில் வந்து எந்த ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறதில்ல அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாக சொல்கிறீங்க நிறையா பேர் இருக்காங்க. அதே மாதிரி நெல்லிப்பொடி நான் உங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டேன், அதனால் எனக்கு ரத்த அழுத்தம் இருந்து சரியாயிடுச்சு.
அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கிறாங்க. அது சொல்லி போட்டு மறுபடியும் நிறையா பேர் எங்கள் ரிலேஷனுக்கு மற்ற தெரிஞ்ச நண்பர்களுக்கு நிறையா வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி எதையும் உடன்பாடோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிற திருப்தி இந்த மாதிரி கஸ்டமர்னால தான் நம்மளுக்கு மறுபடியும் மென்மேலும் ஏற்படுது. நெல்லிப்பொடி நம்ம பக்கம் அபரீதமாக கிடைக்குதுங்க. நம்ம காலுக்கடியிலே நெல்லிக்காய் கிடைக்கும், அது மகத்துவம் நம்மளுக்கு தெரியறதில்ல. சிம்லாவில் அவன் காலுக்கடியே ஆப்பிள் கிடக்கடி அதோடைய மகத்துவம் அவனுக்கு தெரியல. நெல்லியில் ஏராளமான சத்து இருக்குது. ஔவையார் காலத்துலேருந்து நம்ம அதிகமான காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு. ஆனால் நெல்லிக்காய் சாப்பிட்ட வரை நமக்கு சளி பிடிச்சிடும், எனக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. 100க்கு 99 பேர் இருப்பாங்க. ஆனால் அது ஏன் அப்படிங்கிறத திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டா கபத்தை அதிகப்படுத்தும். கபத்தை அதிகப்படுத்தி கபமே இல்லாமல் பண்ணும். அதாவது சமநிலைப்படுத்தும். முதல் மிகுந்த கபத்தை உருவாக்கி வாதம் பித்தம் கபம் நம்ம உடம்புல 3 இருக்குது. அது சமநிலையில் இருந்தால் எந்த நோயும் கிடையாது. அந்த சமநிலை மாறப்ப தான் நம்மளுக்கு வாதம் அதிகமான வாத பிரச்சனை வருது, கபம் அதிகமான சளி பிரச்சனை வருது, பித்தம் அதிகமான வேறு கிருகிருப்பு இந்த மாதிரி வருது. அந்த 3ஐ சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி நெல்லிக்காய்க்கும் இருக்குது. அது அந்த கபத்தை சரி பண்ணுறதுக்காக அதை மிகுதிப்படுத்தி சரி பண்ணுது. நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா கபம் அதிகமாகுது. அது 4 படம் சாப்பிட நம்மளுக்கு கபமே இருக்காது, சமநிலை ஆயிடும். அதை நாம் திரும்ப அதை சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்குங்காட்டி அந்த நெல்லிக்காயோட மகத்துவம் முழுமையாக எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்றாங்க. நான் அதை விற்பனையாக எல்லாத்துக்கும் ஒரு சர்வீஸ் மோட்டிவாக செய்கிறேன். நான் இப்போ இந்த ஹைப்ரிட்டெல்லாம் நிறையா வருது, அதை கூட வாங்காமல் ஃபாரஸ்ட்லேருந்து நெல்லிக்காயை வாங்கிட்டு அதை சுத்தப்படுத்தி காய வச்சு அரைச்சி அதோட ஆழம் விழுது, அரச விதை, ஆழம் விதை இதெல்லாம் பவுடர் அதையும் சேர்த்தி அந்த பவுடரோட சேர்த்தி அதனுடைய சத்து எல்லாத்துக்கும் கிடைக்கணுமே. அது காலையில் வெறும் வயிற்றுல தேனில் குழச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இது நான் சொந்தமாக உணர்ந்து எல்லாத்துக்கும் அதை நான் சர்வீஸ் மோடியில் செஞ்சுட்டு இருக்கிறேன். சார், உங்கள் உணவகத்தில் என்னென்ன விதமாக தினசரி ஒரு மெனு சொல்லுங்களேன். தினசரி ரசம்னா 2 வகைங்க. பருப்பு ஒரு சாம்பார், அதில் 2 வகை. என்ன 2 வகை? ஒரு தினசரி ஒரு பச்சைப்பயிறு அல்லது கொள்ளு அல்லது தட்டைப்பயிறு இந்த மாதிரி தினசரி ஒரு பருப்பு, சிறுதானியங்கள் பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு, சாம்பார். தினசரி 2. அது ரசம்னா 2. ஒரு நாளைக்கு தக்காளி ரசம் ரெகுலராங்க, ஒரு நாளைக்கு கொள்ளு ரசம், தூதுவாழை ரசம், நெல்லி வெற்றிலை ரசம், இந்த மாதிரி தினசரி டிஃப்ரெண்ட்டான ரசம் 2 டைப்பு. அதே மாதிரி புளிக்குழம்பு, மோர் குழம்பு 2 உண்டு. அதே மாதிரி கூட்டு, பொரியல், துவையல், கீரை மசியல் எல்லாமே 2 சுவைக்கு எது தேவையோ அதை நாம் எடுத்துக்கலாம். எல்லாமே சாப்பிடணும்னு கட்டாயம் இல்லைங்க. ஆனால் நமக்கு எந்த சுவை பிடிக்கும் அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். லிமிட்டில் அன்லிமிட்டட் தான். எது நமக்கு சுவையாக தெரியுதோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். செம்பருத்தி வச்சுருந்தீங்க. ஆமாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? செம்பருத்தியில் சூப் பண்ணலாங்க, சட்னி பண்ணலாம். 2மே நம்ம உணவோடு அதை எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு ப்ரெஷர் கம்மியாகும், பிளட்டு க்யூர் ஆகும், ரத்த சோகைக்கு நல்லது. அப்புறம் அந்த திரிபலா சொன்னீங்க. திரிபலா சோரணம் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் சரிவர அதை வச்சு நீங்கள் உணவாக சட்னி திரிபலா சூரணம் சாப்பிட்றது கொஞ்சம் அது சுவை துவர்ப்பு சுவை மிகுதியாக இருக்கும். அது சூரணமாக சாப்பிட்ற சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அது திரிபலா ரஷ்ன்னு அது ஒரு ஜூஸ் மாதிரி கிடைக்குதுங்க. அதுவுமே கொஞ்சம் துவர்ப்பு சுவை மிகுதியாக இருக்கும். இந்த சட்னியாக செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். அது ஒரு உணவோட சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த மருந்து பொருளையும் உணவு பொருளை சாப்பிட்ற ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு பிடித்த உணவு வகைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இயற்கை உணவு, அது என்னது? பிரண்டை சட்னி எனக்கு ரொம்ப. பிரண்டை சட்னி? ஆமாம். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் உள்பாதைகளை பூரா சுத்தப்படுறது பிரண்டை. ரொம்ப எனக்கு பிடித்த உணவு பிரண்டை சட்னி ரெகுலராக நாம் சாப்பிட்றப்போ உணவு பாதைகள் பூரா சுத்தமாகிடுது, உணவு உறுப்புகள் பூரா நல்லபடியாக செயல்படுது. அதனால் அது பிரண்டையில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. சித்த மருத்துவத்தில் பிரண்டை உப்பு இல்லாத ஒரு எந்த மருந்தும் கிடையாது. மெயின் பிரண்டை பேஸில் தான் எல்லா சித்த மருத்துவம் அதில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. பிரண்டை உப்புங்கிறது அதில் சேர்த்துனாங்கன்னா தான் அதனுடைய முழுமையடையாது. அந்த மருந்து நீங்கள் எதை சொல்கிறீங்க? பிரண்டையிலேருந்து அது ஒரு ப்ராசஸ் மெத்தடில் எடுக்கக்கூடிய ஒரு பொருள். உப்பா? ஆமாம். அப்படி ஒன்று இருக்கா? இருக்கு. சித்த மருத்துவத்தில் பிரண்டை உப்புங்கிறது ஒரு நல்ல ஒரு நாட்டு மருந்து கடையில் அது நம்ம தான் தயார் பண்ணிங்க. நாட்டு மருந்து கடையில் பிரண்டையை காய வச்சுங்க, எரித்து அந்த சாம்பலை தண்ணியில் கலக்கி கொஞ்ச நேரம் வச்சிட்டோம். அந்த பூரா அந்த வண்டலெல்லாம் போயிடும். அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வெயிலில் வச்சு காய வச்சா ஒரு உப்பு படிமானம் ஆகுது. அதுதான் பிரண்டை உப்பு. அது ரொம்ப நல்ல மருந்து. அது நாங்கள் உணவுப் பொருளில் நாங்கள் சைலண்ட்டாக அதை சேர்த்துவோம் எல்லாத்துலையும். சரி, இவ்வளோ பேசினோம். ஆமாம். உங்களோட கடைக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, முக்கியமாக ஒரு உங்கள் அப்பா காலத்தில் அதை சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னீங்க. ஆமாங்கம்மா. அந்த பேரையும் சொல்லிடுங்க. அதான் கீரை கடைன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கீரை கடைன்னு தான் சொல்லுவாங்க அப்பா காலத்துலேருந்து. இப்போ என்னுடைய பொண்ணுடைய பையனுடைய பேரை வச்சு தான் இந்த கடை
சரி சரி இது பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. கீரை கடைங்கிற சொல்ற அளவுக்கு ஆமா. கீரையோட பாரம்பரியம். ஆமா ஆமா, தினசரி கீரை நம்ம கடையில வந்து தினசரி கீரை உண்டு. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். அடுத்தவர் நலனுக்காக சச்சிதானந்தினி மெஸ். சச்சிதானந்தினி மெஸ் 2 யாகூப் வீதி கோபிச்செட்டிப்பாளையம். அடுத்தவர் நலனுக்காக சச்சிதானந்தினி மெஸ் முழு சைவமாக. எங்களது சிறப்பு மூலிகை சமையல் மருந்தே உணவு, உணவே மருந்து. ரூமி ஹெர்பல்ஸின் அனைத்து மூலிகை பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் சச்சிதானந்தினி மெஸ், 2 யாகூப் வீதி, லட்சுமி இல்லம், கோபி.